மார்க்கெட் ரிவர்சல் அவுட் டு ஃபைண்ட் பிக் ஷார்ட். மார்க்கெட் ரிவர்சலை பெரிய ட்ரேடர்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்றாங்க? ஒய் ரீட்டைல் ட்ரேடர் ஃபேஸ் லாஸ் ஒன்லி? ஏன் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸை மட்டுமே ஃபேஸ் பண்றாங்க? அதுக்கான ரீசன் இந்த 3 பாயிண்ட்ஸ். ஓவர் ரேஞ்ச் இன் மார்க்கெட் ஷார்ட் டைம், அதாவது கம்மியான டைம்ல மார்க்கெட் வந்து ஒரு பீக்குக்கோ ஒரு டவுனுக்கோ போறது. அடுத்தது ஹை சப்ளை அண்ட் டிமாண்ட், அதாவது ஷார்ட் டைம்ல நம்மளுக்கு சப்ளை அதிகமாகிறது, சப்ளை அதிகமானா செல் ஆகும், டிமாண்ட் அதிகமானா பை ஆகும். அதே மாதிரி மூணாவது பாயிண்ட் வந்து பேனிக் சிச்சுவேஷன். பேனிக் சிச்சுவேஷன்னா மார்க்கெட்ல இதையும் ஓரளவுக்கு நாம் டிமாண்டுன்னு எடுத்துக்கலாம். பேனிக் சிச்சுவேஷனை திடீர்னு ஷார்ட்டேஜ் ஆயிடுறது. இப்போது நம்மளுக்கு ஒரு 100 பொருள் தேவை அப்படின்னா அந்த இடத்துல வெறும் 10 பொருள் மட்டும் கிடைக்கிறது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா மக்கள் வந்து முண்டி அடிச்சு வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி மார்க்கெட்லேயுமே நடக்கும். அதனால அந்த பேனிக் சிச்சுவேஷன்ல என்ன ஆகுன்னா மார்க்கெட் வந்து சடன் பம்ப் ஆகிறதோ இல்லை சடன் டிராப் ஆகிறதோ நடக்கும். இந்த 3 விஷயத்தையும் மார்க்கெட்ல நாம் எப்படி பார்க்கறது? அதுக்கு முன்னாடி நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் ஆகிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? இந்த ரீசன் இருக்கிறதுனால தான்ப்பா ரீட்டைல் ட்ரேடரே லாஸ் ஆகுறாங்க. இந்த ரீசனை ஓவர் கம் பண்ற ஒவ்வொரு ரீட்டைல் ட்ரேடர்ஸும் சக்சஸ் ஆவாங்க. அப்படின்னா அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இது புரியலன்னா நீங்க என்ன மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் ரிவர்சலை ஃபைண்ட் பண்ண பிக் ட்ரேடர்ஸ் என்ன ட்ரிக் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்னன்னா ஒரு என்ட்ரியை எடுத்தா அந்த என்ட்ரி எத்தனை டேஸ் ஹோல்டு பண்ணுவாங்க அப்படிங்கிறத விட எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வர்ற வரைக்கும் ஹோல்டு பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப மெயின். மார்க்கெட்ல இங்க ஒரு ஆள் செல் எடுத்திருக்காங்க, மார்க்கெட் செல் வந்துகிட்டே இருக்கு, சரிங்களா? இல்ல இங்க ஒரு ஆள் பை எடுத்திருக்காங்க, பை வந்துகிட்டே இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருப்பாங்க, பிக் ஷார்ட்ஸ் என்ன பண்றாங்க, அதாவது பெரிய ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க, இன்ஸ்டிடியூட்னு கூட வச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இங்க தேவையானது மார்க்கெட் இங்கிருந்து ஒரு பை போயிருக்கு, இந்த பை எத்தனை பர்சன்டேஜ் பை ஆயிருக்குன்னு பாருங்க. 5.27. சரிங்களா? இந்த பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியலனா நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நான் இங்கேயும் சொல்லிடுறேன். இந்த பர்சன்டேஜை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னா 4042. 4042ங்கிறது 100%. அப்போ 10% அப்படிங்கிறது எவ்வளோ வரும்னா 404. இந்த இது 10% வரும், இத்தனை டாலர். அதுவே நம்மளுக்கு 1% எவ்வளோ வரும்னா $40.4. சரிங்களா? இப்போ இதை ரவுண்ட் ஃபிகரா $40 எடுத்துக்கோங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு $40 ஈக்குவல் டு 1%. அப்போ மார்க்கெட் வந்து நம்ம பிக் ட்ரேடர்ஸ் இதை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ $40 ரேஞ்ச் இருக்கா, இது எவ்வளோ மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இங்க இருக்கும்போது $40.4. சரி, இங்க இருக்கும்போது நம்மளுக்கு 480 500ன்னு இருக்கு. இங்க இருக்கும்போது $44 ஈக்குவல் டு 1%-ஆ கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஆவரேஜா நீங்க இதை எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு $5 வந்து ஒரு ரவுண்ட் நம்பருங்கிறது 40, இதுக்கு மேல இருக்கிற $5 வந்து நீங்க முன்ன பின்ன எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட்ல இங்க இருந்து ஒருத்தர் பை பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் நம்ம பை பண்ணியிருந்தா ஒரு 1:2 அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பண்ற பெரிய மிஸ்டேக் வந்து 1 மினிட்ல போய் என்ட்ரி எடுக்கிறது, 15 மினிட்ஸ்ல போய் என்ட்ரி எடுக்கிறது, அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ்ல போய் என்ட்ரி எடுக்கிறது. இது எல்லாமே நீங்க போய் பார்த்தீங்களா மினிட்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்க இதை தெளிவா பார்க்கணும் அப்படின்னா இந்த இதுல போய் பாருங்க, மினிட்ஸ்ன்னு இருக்கா, இந்த டைமுக்குள்ள இருக்கிற எதையுமே நீங்க என்ட்ரி டைமுக்கு கொண்டுகிட்டு போகாதீங்க. அதுக்கு பதிலா இந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கிறத என்ட்ரி கொண்டுகிட்டு போங்க. ஹவர்ஸ் அவங்களே தெளிவா கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ், ஹவர்ஸ், டேஸ்ன்னு. நீங்க ஹவர்ஸ்ல என்ட்ரி எடுங்க, இல்ல டேஸ்ல என்ட்ரி எடுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
இல்லை நான் ஹவர்ஸில் தான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்ட்டு 4 ஹவர்லேருந்து 1 ஹவர் 1 ஹவர்லேருந்து 50 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்லேருந்து 1 மினிட் அதாவது ரிஃபைன் பண்ணி கொண்டுகிட்டு வந்துடுவாங்க. இதை பண்ணவே கூடாது. நாம் 4 ஹவரில் அனலைஸ் பண்ணுறோன்னா 1 ஹவரில் என்ட்ரி எடுக்கும். இதுக்கான உங்களுக்கு இந்த டைம் ஃப்ரேம் வேணும்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டைம் ஃப்ரேம் வேணுங்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க. அதாவது நம்மளோட என்ட்ரி எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஃபிப் என்ட்ரி, சில்வர் டைப் என்ட்ரி, கோல்டு டைப் என்ட்ரின்னு வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, ரிஃபைன்மெண்ட் பண்ணுறது தான். சரிங்களா, அதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்மளுக்கு தேவையானது இப்போது இந்த என்ட்ரி தான். சரிங்களா, இந்த என்ட்ரியை என்ன பண்ணணும்னா 4 ஹவரில் அனலைஸ் பண்ணுறேன்னா 1 ஹவர். சரிங்களா, இதுதான் எனக்கு என்ட்ரிக்கான லாஸ்ட் டைம் ஃப்ரேம். டெய்லியில் அனலைஸ் பண்ணுறேன்னா 4 ஹவர், வீக்லியில் அனலைஸ் பண்ணுறேன்னா டேல நான் என்ட்ரி எடுக்கணும், மந்த்லியில் அனலைஸ் பண்ணுறேன்னா வீக்லியில் நான் என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் ரிஃபைன் பண்ணி கொண்டுகிட்டு வந்திருக்கீங்களே மந்த்லி, வீக்லி, டே, 4 ஹவர். நான் அப்போவுமே பாருங்க கடைசி டைம் ஃப்ரேமாக 1 ஹவர் தான் வச்சுருக்கேன். சரிங்களா, இந்த மாதிரி ஒரு ஹை டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது சக்ஸஸும் கிடைக்கும். அதை தான் பிக் ஷார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மினிமம் அனலைஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் 4 ஹவராக இருக்கணும். மினிமம் என்ட்ரி எடுக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 1 ஹவராக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அப்டேட் ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் 1 மினிட் 50 மினிட்ஸ் இதுலேயே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நீங்கள் ட்ரேடிங்குள்ளேயே இருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஒரு மெனி லாசஸ் வந்துட்டா நீங்கள் அதை விட்டுட்டு போயிடுவீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்கே ஒருத்தர் பை எடுத்திருக்காரு. சரிங்களா, அவர் பை எடுத்துட்டு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கிறது $230. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இதுல 1% ஈக்குவல் டு நம்மளுக்கு எத்தனை டாலர் அப்படின்னு பார்க்கும்போது $44 இந்த ஏரியாவுக்கு. ஏன்னா 4400 4500ங்கிற ரேஞ்சில் இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. இதை ஃபுல்லா 1%க்கு எடுத்தா ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்காரு. இது ஃபுல்லா 1% தான் அப்படின்னா, அதாவது $200 அவருக்கு வந்து 1% அவர் திங்க் பண்றாரு பிக் ஷாட். சரிங்களா, அவரோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? $200 கீழே இருக்கு. அப்போ மார்க்கெட் அட்டன் டைம்ல இவ்வளோ செல் வருமா? அதாவது கோல்டு மார்க்கெட் இந்த மாதிரி பேனிக்கான செல் வருமா அப்படின்னா நம்மளுக்கு 80% மார்க்கெட் செல் வராது. பேனிக்கான செல் இந்த மாதிரி வராது. இப்போ இந்த இடத்துல இருந்து செல் ஆயிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் செல் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அவருக்கு வந்து 1%. இந்த இடத்துல ஒரு 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்றாரு. 10Kன்னு வச்சுக்கோங்க. 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்றாரு. என்ட்ரி இங்க போட்டிருக்காரு, ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வச்சிருக்காரு. இப்போ இந்த 10,000 ரூபாய்க்கு மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா 1% ஈக்குவல் டு $100 இல்ல $200 வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ப்ராஃபிட்டபிளா மாறி இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் அ ட்ரேடரா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க என்ட்ரி எடுத்திருப்போம், அது ஒரு $20 போனதுமே நம்மளுக்கு 1:1 வந்திருக்கும், இல்ல 1:3 வந்திருக்கும். நாம எக்ஸிட் ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல இங்க செல்லு பை போட்டு இங்க ஃபுல்லா லாஸை மட்டுமே ஃபேஸ் பண்ணிருப்போம். ஆனா பிக் ஷார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானது, நான் வந்து 10Kன்னு ஒரு இமேஜினா சொல்றேன். இந்த இடத்துல 100K கூட அப்ளை பண்ணலாம், 200K கூட அப்ளை பண்ணலாம். அவங்க கிட்ட பணம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல 10K அப்ளை பண்றாங்க, ப்ராஃபிட் 10K வருது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து செல் ஆகுது. இந்த இடத்துல மார்க்கெட்ல அடுத்தது இது வந்து ஒரு ரிவர்சலுக்கான இடம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்க ஒரு 10K அப்ளை பண்றாங்க, மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அடுத்தது ரிவர்சலுக்கான இது ஒரு இடம். இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட்டா நல்லா யோசிச்சுக்கோங்க. மார்க்கெட் ஆல்ரெடி இங்கிருந்து இது வரைக்கும் செல் வந்திருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாருங்க. இந்த ஹை டு இந்த லோ வந்திருக்கு. சரிங்களா, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஹை டு இந்த லோ வந்திருக்கு. இந்த இடம் வந்து 12% மார்க்கெட் செல் ஆயிருக்கு. அப்போ அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 6% வரும்போது அப்ளை பண்ணியிருப்பாங்க. இங்க ஃபெயில் ஆயிருச்சு அவங்களுக்கு 10K. அப்போ அடுத்தது அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க? இந்த இடத்துக்கு 12% செல் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ 12% மார்க்கெட் செல் வந்திருக்குன்னா அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். அந்த அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது
50%, அதாவது 6% ஆச்சும் மார்க்கெட்டில் பை ஆகும். இப்போ அவங்க கிளவராக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரியை போடுறாங்கன்னா 6%, 5% ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கே 10Kவை அப்ளை பண்ணவங்க இங்கே 20Kவை அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? இங்கே 20Kவை அப்ளை பண்ணும்போது என்ன நடக்குன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி 12% செல் ஆயிடுச்சு. 12%க்கு மேலே செல் ஆகணும்னா மார்க்கெட்டு, இந்த கோல்டு மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப பை ஆயிரும். கோல்டு மார்க்கெட் வந்து 30%, 40% கூட பை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் ஒரே டைம்ல, அதாவது அட்டன் டைம்ல ஒரு 20%க்கு மேல மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இல்லை கோல்டுல. சரிங்களா? அதாவது ஷார்ட் டியூரேஷன்ல. இப்போ இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இதுக்கு ஒரு ரெக்கவரி வேணும் மார்க்கெட்ல. இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாருக்குமே என்ன அதிகமாயிருச்சு, இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட்ல கோல்டு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு பேனிக்கான நியூஸ் பரவும். அப்போ மக்கள் எல்லாமே பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கோல்டு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சா, எதர் பிசிக்கலாவும் டிஜிட்டலாவும். சரிங்களா? அப்போ இங்க பை பண்ணும்போது என்ன நடக்குன்னா, மார்க்கெட் ஒரு நல்ல பை போகும். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 20Kவை அவங்க அப்ளை பண்ணியிருந்தா 5% போனாலே 20K கிடைச்சிடும். அப்போ இந்த 20K கிடைக்கும் போது ஆல்ரெடி இங்க 10 லாஸ் ஆயிருக்கா, அந்த லாஸுக்கு மேல ப்ராஃபிட் வரும். அவங்க அப்ளை பண்றது எப்படின்னா, மார்டிங்கலா தான் அப்ளை பண்றாங்க. இந்த இடத்துல 10K, இந்த இடத்துல 20K. இன்கேஸ் இது லாஸ் ஆகி 5% லாஸ் ஆகியிருந்தா இங்க 30K இல்ல 40K அப்ளை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்படி அப்ளை பண்ணும்போது அவங்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் தான். இந்த 6 to 8%, 4 to 6%, 4 ஹவருக்கு நான் சொல்லிக்கிட்டேன். சரிங்களா? இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்கள காப்பாத்துது. அவங்க என்ன பண்ணலன்னா, இங்க ஒரு பை போட்டு, அடுத்தது இங்க ஒரு பை போட்டு, இங்க ஒரு பை போட்டு, அந்த மாதிரி இந்த ஏரியாக்குள்ள 2 ட்ரேட் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2 ட்ரேட் எத்தனை நாள்ல அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, இதுதான் காரணம். மார்க்கெட் வந்து இந்த மாதிரி பேனிக் மூவுக்கு அப்புறம் ஹோல்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? மார்க்கெட்ல இங்க பேனிக்கான மூவுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் நடந்திருக்கு. இங்கேயும் சைட்வேஸ் நடந்து ஒரு டைம் 2 டைம் இது ஃபெயிலியர் ஆகலாம். 3வது டைம் கம்பல்சரி சக்சஸ் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு டைம் ஃபெயிலியர் ஆயிருக்கு, 2வது டைமே சக்சஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்க இங்கிருந்து அப்ளை பண்றதுக்கு எடுத்துக்கிட்டு டைம்னா எவ்வளோ, எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இதுக்கு வர்றதுக்கு 10 days ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இங்க வர்றதுக்கு 13 days, அதாவது எக்ஸ்ட்ரா 3 days. இப்போ யோசிச்சு பாருங்க, மார்க்கெட் இங்க வர்றதுக்கு 10 days ஆயிருக்கு. அதுவே இங்கிருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளோ, 3 days தான் ஆயிருக்கு. அப்போ 10 daysல வந்த ரேஞ்ச் 3 daysல ஷார்ட் டைம்ல நம்மளுக்கு வருதுன்னா இங்க மக்கள் பேனிக் ஆவாங்களா மாட்டாங்களா? இதை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது பேனிக் சுச்சுவேஷன்னா இந்த இடத்துல டிமாண்ட், ஹை டிமாண்ட் நடக்குது. ஹை டிமாண்டுங்கிறத எப்படி சொல்றது, மார்க்கெட் வந்து கோல்டு இவ்வளவு செல்லானது எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பரவுது. ஆல்ரெடி 1,30,000 இருந்த கோல்டு சடனா நம்மளுக்கு 1,20,000 இல்ல 1,10,000 வருதுங்கும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல மார்க்கெட் குறையாதுன்னு போய் டிமாண்டை கிரியேட் பண்றாங்க. அதனால அகைன் ஒரு மூவ் வருது. ஸோ இந்த மாதிரி, அதாவது வெயிட் பண்ணணும் மார்க்கெட்ல. பிக் ஷார்ட் பண்ற ட்ரிக் இதுதான், அதாவது மெயின் ட்ரிக் இதுதான். என்னன்னா, அவங்க ஒரு ட்ரேட் எடுத்து அதை புக் பண்றதுக்கும் பிளஸ் டைம் பிளஸ் பர்சன்டேஜ், அதாவது இவங்க என்ன பண்றாங்க, டைம் பிளஸ் பர்சன்டேஜ். அவங்க இந்த இடத்துல ஒரு செல் அடிச்சிருந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 3 to 5% செல்ல, எல்லா கோல்டுல வந்து செல்ல நம்ப மாட்டாங்க. பட் செல் அடிச்சிருக்கிறவங்களும், மார்க்கெட் ட்ரெண்டை பார்த்து செல் அடிச்சிருக்கிறவங்களும் இந்த இடத்துல 3 to 5% ஹோல்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பை பண்றவங்களும் ஒரு 5% ஆச்சும் அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா கோல்டுங்கிறது பை மார்க்கெட். ஸோ ஒரு 5% ஆச்சும் அட்லீஸ்ட் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதனால மார்க்கெட் வந்து பை ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரீட்டைல்னா யாருன்னா யாருமே இல்லை, நம்ம தான். அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ற
பிரச்சனையே ஒன்று ஸ்மால் டைமில் எடுக்கிறது, ஸ்மால் டைம் ஃப்ரேம். சரிங்களா, ஸ்மால் டைம் ஃப்ரேம்னா இந்த ஏரியாவிலேயே ஒரு 20 ட்ரேட் போட்டிருப்பாங்க ஒரு நாள் 1.5 நாள்லயே. இந்த ஏரியாவிலேயே 20 ட்ரேட். இந்த மாதிரி பிக் மூவ் ஆனால் பூரா வாஸ் அவுட், இன்க்ளூடிங் மீ. இந்த மாதிரி மிஸ்டேக்கை நான் வந்து ஒரு 20 முறை பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் எனக்கு இதை புரியல. என்ன மார்க்கெட் வந்து நம்ம மட்டும் பை எடுத்தா செல் ஆயிருது, ஆனால் இங்கிருந்து பை போகும்போது நான் எடுத்திருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, மார்க்கெட்டில் நம்ம வந்து ஸ்மால் டைமில் போயிட்டு நம்மளோட கேபிட்டலை லாஸ் பண்ணிடுறோம். இந்த பெரிய ட்ரேடர் சொல்லுவாங்க இல்லையா, 1% தான் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும், 2% தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு மந்த்லி 10% தான் ப்ராஃபிட் வரும். அந்த 10% ப்ராஃபிட் வந்து ஒரே டைம், ஒரே ட்ரேடு இல்லை 2 ட்ரேடு 3 ட்ரேட்லயே எடுத்துருவாங்க 10%. ஆனா அவங்க பண்றதுக்கு என்ன, நம்ம இங்க வந்து 10% பிளஸ்ல இருப்போம், இங்க அக்கௌண்டே வாஸ் அவுட் ஆயிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துக்கு வந்த பிறகு ஒரு 1% அப்ளை பண்ணுவாங்க. மார்க்கெட் என்ன ஆகும், பை ஆனா ஒரு 3% 4% போகுதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 1% மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இங்க அப்ளை பண்ணுவாங்க. இங்க அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, மார்க்கெட் வந்து ஒரு 2% 3% போகுது. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு சைட்வேஸ்ல இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகும்போது அக்கௌண்ட் வாஸ் அவுட், இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணிட்டு ட்ரெண்ட் ஆகும்போது அக்கௌண்ட் வாஸ் அவுட். அவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல பை பண்ணிடுவாங்க. மார்க்கெட் பை சைடு ட்ரெண்ட் ஆனா ஓகே, செல் சைடு ட்ரெண்ட் ஆனா ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸுக்கு அப்புறம் அடுத்த சைட்வேஸை பார்ப்பாங்க. இந்த இடத்துல பை சைடு ட்ரெண்ட் ஆனா ப்ராஃபிட், செல் சைடு ட்ரெண்ட் ஆனா லாஸ். ஓகேவா, மார்க்கெட் வந்து இவ்வளவு தூரம் செல்லான பிறகு மார்க்கெட் பை ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கு. அதனால மார்க்கெட் வந்து அவங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போறாங்க. நாம சின்ன டைம் ஃப்ரேம்ல பார்த்து நம்மளோட டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், பிபி, சுகர் வராது, பிபி வந்துடும். சரிங்களா, சுகர் நாம சாப்பிடுறதுனால வர்றது. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல என்கிட்ட கிளாஸ் படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும், நான் வந்து இங்கிருந்து ஒரு செல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ண, இங்க வந்து எனக்கு லாஸ் வந்தது. அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு இந்த இடத்துல அக்குமுலேஷனை கிரியேட் பண்ண. சரிங்களா, இந்த அக்குமுலேஷனை கிரியேட் பண்ண பிறகு நான் வந்து இந்த இடத்துல எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா பிரைஸ் ஆக்ஷன் நடக்கல. நான் வந்து இந்த இடத்துல திங்க் பண்ணி வச்சிருந்தேன், மார்க்கெட் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு 5% மூவ் ஆயிருச்சு, இந்த ஏரியாவில இருந்து விழலாம் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, நம்மளுக்கு இந்த ஏரியாவில் என்ட்ரி கிடைச்சா மட்டும் எடுப்போம்னு என்னுடைய செட்டப்ல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மார்க்கெட்ல என்ன கிடைக்கல எனக்கு, இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் போகல. ரீட்ரேஸ்மெண்ட் போயிருந்தா இங்க பாருங்க, இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி செல் ஆயிருக்கு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக நான் இங்கேயும் வெயிட் பண்ணேன். இந்த ஏரியாவில் பாருங்க பிரேக் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் ஆனிச்சு. பட் மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல இருந்ததுனால நான் பைய ஃபோக்கஸ் பண்ணல. ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா மேபி ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இதுவும் ஒரு 5% செல்லான ஒரு ஏரியா தான். ஸோ இந்த இடத்துல எனக்கு கிடைக்கல. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு என்ன இருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 3% செல்லா இருக்கு. இப்போ இங்க மார்க்கெட் வந்து ஒரு அக்குமுலேஷன் ஜோனை கிரியேட் பண்ணிக்கிட்டு, இந்த அக்குமுலேஷன் ஜோன்ல இருந்து மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த அக்குமுலேஷன் ஜோன் வரைக்கும் போகலாம். இது எத்தனை பர்சன்டேஜ் மார்க்கெட் இருக்குன்னா, நம்மளுக்கு 2%, நியர்பை 2% இருக்கு. இதை நான் வந்து இந்த இடத்துல எடுக்கிறோம் என்ட்ரி. சரிங்களா, இது ரிவர்சல் ஆனா எனக்கு பிரைஸ் ஆக்ஷன் 1 ஹவர்ல கிடைச்சா நான் போவேன். சரிங்களா, அப்படி பிரைஸ் ஆக்ஷன் கிடைக்கலன்னா நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் கிடைச்சி மார்க்கெட் போனா இந்த அக்குமுலேஷன் ஜோன் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இந்த இடத்துல இருந்து அடுத்தது, ஏன்னா மார்க்கெட் செல் ட்ரெண்ட்ல இருக்கு, நான் பை போறது கவுண்டர் ட்ரெண்ட் இந்த இடத்துலயும். ஸோ அதனாலதான் நான் பைய வந்து ப்ரிஃபர் ஆகல. ஸோ இந்த இடத்துல ஒரு பை இருக்கு, ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு பேனிக்கான சிச்சுவேஷன் ஆன பிறகு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வரணும். இந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இங்க செல் அடிக்கலாம்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்ல இங்க செல் எடுக்கணும்னா இங்க இருந்து பை போனா தானே முடியும். அப்போ இங்க பிரைஸ் ஆக்ஷன்ல பை கிடைச்சா எடுத்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்கு போனது எக்ஸிட் ஆயிட்டு இங்க பிரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு மார்க்கெட் செல்லில் வரலான்னு இருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கமெண்ட்ல சொல்லுங்க. மேற்படி என்னுடைய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், கீழே இருக்கிற நம்பருக்கு இல்ல மெசேஜ் பண்ணலாம். நீங்க மார்க்கெட்ல
ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து பெரிய டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இல்லை நான் என்னுடைய கேபிட்டலை லாஸ் பண்ண தான் வந்திருக்கேன்னா நீங்கள் 1 மினிட் 50 மினிட் எதில் வேணால் என்ட்ரி எடுங்க, லாஸ் தான் ஆகும். பெரிய டைம் ஃப்ரேமில் அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு நீங்கள் இல்லை நான் ட்ரேடு எடுத்தே தான் தீருவேன் அப்படின்னா 10 ட்ரேடு வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கேபிட்டலில் 10%. என்கிட்ட கிளாஸ் படித்தவங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக நான் இந்த 10% டார்கெட் அச்சீவ் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த 10% பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, இலவசமாகவே நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.